நெல்லை மாவட்டம் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் குறுக்குத்துறை முருகன் கோயில் படித்துறை முழுவதும் மூழ்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலே தென் மாவட்டங்களான நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில நேற்று இரவிலிருந்து நெல்லை மாவட்டமான புறநகர் பகுதிகளான அம்பாசமுத்திரம், சேரன்மகாதேவி, மணிமுத்தாறு, மலைப்பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த காக்காட்சி, நாலுமுக்கு, மாஞ்சோலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழையானது கனமழையாக கொட்டி வந்தது. இதனால் தாமிரபரணி நதியிலே வழக்கத்தை விட நீர்வரத்து அதிகரித்து அதன் நீரின் நிறமும் மாறி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய அந்த மணிமுத்தாறு அருவியிலும் இன்று 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நெல்லை நகர் பகுதியிலே தாமிரபரணி நதியின் அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த பழமை வாய்ந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் படித்துறை முழுவதும் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த படித்துறை முழுவதும் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து தாமிரபரணி நதியிலேயே இந்த கோயில் இருப்பதால் அதன் வளாகம் முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையும் பார்க்க முடிகிறது. அந்த கோயிலுக்குள் இருக்கக்கூடிய அந்த உட்பிரகாரங்கள், சாமி சிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தண்ணீர் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. மாவட்டம் முழுவதும் உள்ள குளங்கள் மற்றும் அணைகளிலும் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு ஏற்பாடுகள் மற்றும் தாமிரபரணி நதியில இறங்கக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பெய்த ஒரு மழையானது நாலுமுக்கு பகுதியில 256 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து காலை முழுவதும் மழையானது இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையில பல்வேறு பகுதிகளில் நீரானது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்க முடிகிறது. திரவிய சம்பத், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.